கர்த்தரை நம்புகிறவனு செழிப்பான். அப்படிதான் ஆண்டவர் நம்ம வைக்க விரும்புகிறார். கடன் பிரச்சனை, வறுமை, பண கஷ்டம், இப்படியே நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்க தேவன் விரும்பவில்லை. சில சமயம் அந்த பாதையில நடத்துவார். அது கொஞ்சம் காலம், இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் தலைமுறையா இப்படியே பண கஷ்டம், வறுமை இப்படி இருக்கிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை. நீங்க செழிப்பா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே, நான் செழிப்பா இருக்கணும் விரும்புறீங்க, அதனால என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. அப்ப நீங்க செழிப்பா இருக்கிறது நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லி நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கேளுங்க. ஆண்டவரே, என்னையும் செழிப்பு ஆசீர்வதிங்க, நான் உம்மை நம்புறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், உன் மேலதான் என் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அதனால நான் முழுமையா உம்மை விசுவாசிக்கிறேன், உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதித்து செழிப்பாக்குன்னு கேளுங்க. கட்டாய ஆசீர்வாதம் உண்டாகும்.